ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேகமாக வந்து சேரும். அதேமாதிரி லைக் நீங்கள் மறக்காதீங்க, லைக் போடுறதுக்கு லைக் வந்து நிறைய அடிச்சு விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் சிம்பிளை அப்படி டீமுன்ட்டு டச் பண்ணி விட்ருங்க. நான் ஒரு தூத்துக்குடிக்காரன் தான். என்னென்னா இப்போ ஒரு சமீபமாக சொல்லப்போனால் நம்ம ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் ஊடகங்களில் என்னென்னா இப்போ வந்து நிறைய கொலைகள் நடக்கிறது, கண்ட விஷயங்கள், அதாவது நிறைய விஷயம் நடக்கிறத வந்து பப்ளிக்காக எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஊடகம் என்ன எதனால் ஊடகங்கள் வந்து விஜயை பற்றியே குறைச்சி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேச மாட்டேக்காரு, ஊடகத்தில் பேச மாட்டேக்காருன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வதந்தியை போட்டு கிளப்பி, வதந்தி கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அதை பெருசாகி அதை ஊதி அந்த சங்கு மாதிரி ஊதி பெருசாகி போட்டுடுறாங்க. அதாவது நம்ம மக்கள் வந்து நல்லா சிந்திக்கணும். ஊடகத்தில் வந்து ஒரு சில சேனலில் அப்படி போடுவாங்க, எல்லா சேனல்லையும் போட மாட்டாங்க, ஒரு சில சேனலில் அப்படி போடுவாங்க. முக்கியமாக நீங்கள் பார்க்குற வந்து சன் நியூஸ் நீங்கள் பார்க்காதீங்க, ஜெயா டிவி நீங்கள் பார்க்காதீங்க, ஜெய டிவியும் பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் புதிய தலைமுறை மட்டும் பாருங்கள். பாலிமர் சுத்தமாக நீங்கள் பார்க்காதீங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து அவங்க நியூஸ் வந்து அவங்களோட டிஆர்பி வந்து ஏறணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஊடகங்களை வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப பரபரப்பான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்து அதையும் நம்பிடுறாங்க. நம்பி ஐயோ இப்படிலாம் நடக்குதா, விஜயாச்சு இப்படி கேவலப்பட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் யாருமே நீங்கள் நினைக்காதீங்க, இன்னும் ஒரு வருஷம் மட்டும் ஆகட்டுங்க, விஜயை பற்றி நிறைய விமர்சிக்கிங்க. ஒரு வருஷம் போன பிறகு பாருங்கள் விஜயாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை விட்டு நீங்கள் நாங்கள் ஜென்சி கிட்ஸ் வச்சுருக்கோம், நாங்களும் திமுக மீட்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசிங்கமாக நீங்கள் பண்ணாதீங்க. ஆனால் நல்ல மக்கள் வந்து சிந்திப்பாங்க, நல்ல மக்கள் நல்லபடியாக சிந்திப்பாங்க. நல்லா கேட்டுடுங்க. அன்றைக்கி கூட உதயநிதி ஸ்டாலின் ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி. இவங்கள பார்த்தா அவங்களும் செய்கிறாங்க. விஜய் வந்து ஒரு வித்தியாசமாக செஞ்சுட்டு போகிறாரு, மாயாஜாலம்னு நினச்சிடுங்களேன், மாயாஜாலமாக பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் விஜய் வந்து அந்த தப்பு நடக்குன்னு சொல்கிறாங்களா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் சார் நீங்கள் எப்படியாட்டம் எங்களை காப்பாற்றுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி கதறீங்களா. ஒன்று மட்டும் நீங்கள் யோசிங்க, விஜய் வந்து காவல்துறை விட்டு அடிக்க விட்டால் நினச்சா அடிச்சிடலாம், அடித்து அவ்வளோ பேர்த்தையும் கையகாலம் நொடிச்சிடலாம். தப்பு பண்ணுற ஆட்கள், நிறைய பசங்க பைக்கில் போகிற ஆட்கள், தெரியாமல் விஷயத்தில் சுற்றுற பையன்லாம் அடித்து கையகாலம் நொடிக்கலாம். அதேமாதிரி கஞ்சா விற்கிறவங்களாம் அடித்து கையகாலம் நொடிக்கலாம். விஜய் நினச்சாருன்னா எதுக்கு செய்ய மாட்டேக்காருன்னா, அதுக்குன்னு ஒரு மனித உரிமை கழகம்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க. அவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் மனித உரிமை கழகம் வந்து அவங்ககிட்ட சைன் பண்ணாமல் இது பண்ண முடியாது. அதேமாதிரி ஜெயலலிதா அப்படி இல்லை, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா, ஜெயலலிதா வந்து மனித உரிமை களத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. அதனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து பவர் வந்து காவல்துறைக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருவாங்க, அடிங்க அவங்க பாட்டுக்கு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு, தளபதி விஜய்க்கு வந்து பொதுமக்களை வந்து அடிக்கிறது வந்து தளபதி விஜய்க்கு வந்து பிடிக்காதான். எப்படின்னா அவங்களோட புக்கு ஒரு விஷயத்தில் நான் படித்தேங்க, அடுத்தவங்க சொல்கிறத நான் கேட்டுட்டு சொல்ல மாட்டேன், நிறைய படித்து புக்கெலாம் படித்து தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப்